வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 14 எ பர்சன் ஹூ ரீட்ஸ். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்துக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் சொல்லியாகணும். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா இந்த சீரீஸுக்கு முன்னாடி என்ன ஏகப்பட்ட சீரீஸ் போட்டிருப்போம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாதியில் இந்த எபிசோடை நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாகவே இந்த எபிசோட் எல்லாமே புரியாது. ஏன்னா இது ஒரு லாங் பேஸ்ட் அனிமே. அதனால் எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு இதை வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த சீரீஸோட ஃபுல் எபிசோடோட பிளேலிஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறேன். மறக்காமல் அதை போய் செக் பண்ணி பாருங்கள். சரி, வளவலும் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே போன எபிசோடோட எண்டிங் தான் காட்டிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ போன எபிசோட்லேயே நம்ம மெலியோதாஸ் வெறி எடுத்த மாதிரி ஹெல்ப்ரேமை போட்டு தாக்கிட்டு இருப்பான். இருந்தாலுமே ஹெல்ப்ரேம் பார்த்திங்கன்னா மெலியோதாஸ் அடிச்சு போட்டிருப்பான். ஸோ தன்னோட கேப்டன் அடித்த கோவத்தினால கீடியனை வச்சுக்கிட்டு டிஎன் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பல வித்தைகள் காட்டியிருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸோட ஸ்வாடை வந்து எடுத்துகிட்டு போயிருப்பான் ஹெல்ப்ரேமே. அப்படின்னு சரி, ரொம்ப வருஷமாக அந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குதுல்ல, இந்த போர் இன்றைக்கி நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலியோதாஸ் சொல்லியிருப்பான். அதோட எபிசோட் முடிச்சிருப்பாங்க. சீன் கட் பண்ணால் ஏதோ ஒரு மிருகம் ஆர்மரி சூட் போட்டுட்டு பார்த்திங்கன்னா நடந்து போயிட்டு இருக்குது காயப்பட்டு. நீ இப்படி அடிபட்டு இருக்கும்போது இப்படி நடந்து போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பையன் பேசிகிட்டே இருக்கிறான். என்னென்னு பார்த்தா மெலியோதாஸ்க்கு வெறி பிடிச்சது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு பிளாஸ்ட் மாதிரி வந்திருக்கும்ல, அதில் பார்த்திங்கன்னா இதுக்கு அடிபட்டிருக்கும். அதாவது இதுதான் கோத்தர். ஸோ இது 7 Deadly Sinsல ஒரு ஆள் தான். நீ இந்த மாதிரி அடிபட்டு இப்படி நடந்து போயிட்டீங்கன்னா உனக்கு காயம் குணமாகுவாது, நம்ம முதல்ல ஒரு வேறு இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. எனக்கு கதை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிட்டு இருக்குது. சரி, நானும் உனக்கு கதை சொல்லிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கூட்டிகிட்டு போகிறான். ஸோ பழைய யுகங்களாக பார்த்திங்கன்னா இந்த போர் நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரிட்டானிய நகரத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 7 Deadly Sins மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவங்களுக்கு முக்கியமானது இந்த 7 Deadly Sins தான். அந்த 7 Deadly Sinsோட தலைவனோட பேர் தான் மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த குகை சரியாக இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குகைக்குள்ளே போயிட்டு அந்த பையன் இருந்துக்கிட்டு கத்துறான். அதுக்குள்ளே இருக்கிற வவ்வால் எல்லாமே வெளியே வந்துருச்சு. நாம் இந்த குகைக்குள்ளே இன்றைக்கி நம்ம தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கும்போதே அந்த கோத்திரங்கிற மிருகம் பார்த்திங்கன்னா வேகமாக ஓடி போய்கிட்டே இருக்குது. அந்த பையனும் ஓடி வந்துக்கிட்டே இருக்கிறான். ஸோ திடீர்னு பார்த்தீங்கன்னா கோத்திரம் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்குது. நீ இங்கே தான் இருக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய குருவிகள் பார்த்திங்கன்னா கோத்திரம் மேலேயே உட்காந்துட்டு இருக்குது. ஸோ பறவைகள் எல்லாருமே ரொம்பவே விவரமானது. அதுக்கு யார் மேலே அவ்வளோ சீக்கிரம் போய் உட்காராது, அது மேலே பிடிச்சிருந்துச்சுனாச்சா போய் அது மேலே உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிறான் கோத்திரக்கிட்ட. அதே சமயத்தில் அவன் மேலே ஒரு குருவி வந்து உட்காருது. நான் உன்னோட சாப்பாடில் மரியாதையை எந்திரிச்சுப்போ அப்படின்னு சொல்லிட்டு அந்த குருவி பிடிச்சி திட்டிகிட்டே இருக்கிறான். எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு முயல் ஓடி வருது. அந்த முயலை பார்த்தீங்கன்னா கோத்திரம் வந்து நசுக்கி கொண்டுருச்சு. நீ எதுக்காக இப்படி பயந்துட்டு இருக்கிற, அது ஜஸ்ட் ஒரு முயல் தானே, எதுக்காக அதை கொன்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்டுகிட்டே இருக்கும்போது கோத்தருக்கு பயமாக இருக்குது அப்படின்னு ஒரு ரோபோட் மாதிரி பேசிகிட்டே இருக்கிறான். சரி, ஒன்றும் பதறாதவா, நாம் இங்கே மழை பெய்கிற மாதிரி இருக்குது, நம்ம வேறு எங்கேயாவது குகைக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மழை பெஞ்ச அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அந்த குகைக்குள்ளே போகிறாங்க. அந்த கண்ணாடி போட்ட பையனுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு மரத்தொண்டு மாதிரி கிடச்சிருக்கும். ஸோ இவனவே மரத்தொண்டை தேடி தான் போயிருப்பான். அந்த மரத்தொண்டு பார்த்தீங்கன்னா இவங்க குகைகளுக்கு வந்து சீவிட்டு இருக்கிறான். இங்கே பார்த்தியா இது கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிற இந்த ஷேப் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கரெக்டாக அந்த கோத்தர் மிருகம் கிட்ட போயிட்டு இவன் அந்த கட்டை எடுத்துகிட்டு அதோட நெஞ்சில் வைக்கிறான். ஸோ ஏற்கனவே இதோட அடிப்பட்டதுனால இதோட நெஞ்சில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்மர் வந்து உடஞ்சி போயிருக்கும். அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இதயம் துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு மழை விட்டோன்னே நான் இதை ஒட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி நான் உனக்கு சரியான ஒரு பசையை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் பேசிகிட்டே இருக்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, மழை எதனால் தெரியுமா பெய்யுது, பூமியிலேருந்து தண்ணி ஆவியாகி வானத்தில் மேகமாக உருமானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் மழையை மறுபடியும் இந்த பூமிக்கு திரும்ப வருது. அதே மாதிரி தான் நம்மளோட செயல்களும். நாம் ஒருத்தருக்கு நல்லது பண்ணால் அதே திரும்ப வருது. இப்போ நான் உனக்கு கதை படிச்சுட்டு இருக்கிறேன், உனக்கு நல்லா பொழுது போகுது, எனக்கு நல்லா அறிவு கிடைக்குது. ஸோ நான் எப்பவுமே உன் கூட இருக்கும்போது நான் நிறைய புக்கு படித்து கற்றுக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொல்லிகிட்டே இருக்கிறான். கோத்தருக்கு புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோத்தர் சொல்லிகிட்டே இருக்குது. சரி, உனக்கு எந்த மாதிரி கதை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நிறைய புக்ஸ் எடுத்து படித்து காட்டிகிட்டு இருக்கிறான். எனக்கு இந்த கதை தான் வேணும் அப்படின்னு கோத்தர் சொன்னானே அந்த கதையை பார்த்திங்கன்னா படித்து கட்டிகிட்டே இருக்கிறான். பார்த்தியா, உனக்கு நான் சொல்லி காட்டுறது இதுவுமே ஒரு அறிவு தான். உனக்கு நான் சொல்கிறேன், உனக்கு இது ஃபன்னாக இருக்குது, எனக்கு இது என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் இது லேர்னிங்காக கூட எடுத்துக்கிறேன். ஸோ நீ என் கூட இருக்கிறனால தான் நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிற தெரியுமா அப்படிங்கிறாங்க. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு கோத்தர் சொல்லிகிட்டே இருக்குது. உன் கூட எவ்வளோ நாள் நான் ஒன்றா இருக்க முடியும்னு தெரியல, ஏன்னா நம்ம பிரிய போகிற நாள் எப்போ வேணால் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அந்த பையன் சொல்லிட்டு இருக்கிறான். அதே சமயத்தில் இங்கே கேஸில் கட்டி இருக்கிறாங்க. ஸோ அந்த கேஸில் ஹெல்ப்ராம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிறான். மாஸ்டர் ஹெல்ப்ராம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒரு நைட் வரப்பில் நான் இங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கிற விஷயம் உனக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஜெரிகோவும் கீலாவும் பார்த்தீங்கன்னா ஆச்சரியம் பார்த்துட்டு இருக்காங்க. என்ன விஷயம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்ப்ராம் சொல்லிட்டே இருக்கும்போது பைசல் நகரத்தோட கிழக்கு பகுதியில் ஆர்டன் ஃபாரஸ்ட்டில் ஏதோ ஒரு மிருகம் ஆர்மர் போட்டு போன மாதிரி அங்கே யாரோ பார்த்துருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படின்னா அது கோட்ஸின் ஆஃப் லஸ்டர் கோத்ராத்தான் இருக்கணும், நீ போய் டவுன் ரோரை மறுபடியும் இங்கே கூட்டிகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்ப்ராம் சொல்லிட்டே இருக்கிறான். இங்கே ஜெரிகோவுக்கு செம கோவம் வந்துகிட்டே இருக்குது. நீ எதுக்கு அந்த ட்ரெஸ் போட்டிருக்க, நான் எதுக்கு இந்த ட்ரெஸ் போட்டிருக்கிறேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த டீமன் பிளட் குடிச்சதுக்கு நம்ம இவங்களுக்கு சேவை செய்கிறதுக்காக தானா, நம்ம வேலை கரெக்டாக இருக்கணும்ல அப்படிங்கிறாங்க. ஹெல்ப்ராம் எந்த பிளான் பண்ணாலுமே கரெக்டாக தான் இருக்கும். டான் ரோரே கூப்பிட்டுருக்காங்கன்னா அப்போ அது எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கும்னு நினைக்கிற கோத்தர். இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ கட்டிட்டு இருக்கும்போது நம்ம இப்போ லீவில் இருக்கிறோம் அப்படின்னு
சொல்லிட்டு இந்த இடத்துல கீழே இங்கேருந்து எங்கேயோ கிளம்பிக்கிட்டே போயிட்டே இருக்கிறா. ஸோ ஒரு நகரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பையன் தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பொருட்களுக்கு பார்த்தீங்கன்னா காசு வாங்கிட்டு அவன் படுக்கு வேகமாக ஓடி போய்கிட்டே இருக்கிறான். ஸோ வழிபோக்கர்கள் அதாவது திருடங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பையனை திரும்பி பார்த்து சுழிச்சிட்டு இருக்கானுங்க. ஸோ வீட்லேயே பார்த்தீங்கன்னா குயிலாக இருக்கிறா. அக்கா நீங்கள் திரும்ப வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக கட்டி பிடிச்சிட்டே இருக்கிறான். ஐயோ ஜீல் உனக்கு என்னாச்சு, ஏன் உன் மூஞ்சிட்டு அப்படி காயமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு பரவாயில்ல, நான் நல்லா தான் இருக்கிறேன். நான் ஆன்ட்டிக்கிட்ட இருந்து கொஞ்சம் காசு வாங்கிட்டு வந்தேன், அதாவது கடையில் வேலை செஞ்சல அதுக்காக தான் காசு கொடுத்தாங்க, இருந்தாலும் என்னால் முழுசாக கொண்டு வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குட்டி போய் சொல்லிட்டே இருக்கிறான். பரவாயில்ல நீ ரொம்ப கஷ்டப்படாத, நான் தான் ஹோலிக் நைட்டாக இருக்கிறேன்ல, உனக்கு எந்த கஷ்டமும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டே இருக்கிறா. பரவாயில்லக்கா நீ ஹோலிக் நைட்டாக இருக்கிறது எனக்கு தான் பெருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜீல் பேசிட்டே இருக்கிறான். ஜீலுக்கு அடிப்பட்ட காயத்துக்கு எல்லாமே மருந்து போட்டுட்டு இருக்கும்போது அந்த திருடங்க 3 பேருமே வந்து ஜன்னலில் கள்ள தூக்கி போடுறானுங்க. நாட்டை விட்டு ஓடி போன ஹோலிக் நைட்டோட பசங்க இங்கே 2 பேர் இருக்காங்க போடுறா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போறானுங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஈஸியை தடுத்துட்டா. அக்கா மற்றவங்க எல்லாருமே சொல்கிற மாதிரி நம்ம அப்பா இந்த நாட்டை விட்டு ஓடி போனாரா, ஆனால் நான் அதை நம்ப மாட்டேன். அவருக்கு ஏதோ ஒரு சூழ்நிலைனால தான் அவர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி விட்டுட்டு போயிருக்காருன்னு நினைக்கிறேன். என்னக்கா சொல்கிறீங்க, நீங்கள் அதனால தானே நீங்கள் ஹோலிக் நைட்டாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜீல் சொல்லிட்டே இருக்கும்போது, இல்லை நான் ஒன்றும் அப்பாவை பார்த்தால ஒன்றும் ஹோலிக் நைட் ஆக ட்ரை பண்ணல, நான் அப்பாவோட இடத்துல இருந்து உன்னை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் நான் ஹோலிக் நைட்டானா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லக்கா என்ன நானே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நைட் நேரம் ஆயிடுச்சு. தன்னோட தம்பி தூங்குறதுக்காக குயிலா பார்த்தீங்கன்னா கதை புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கிறா. அண்ட் தன்னோட தம்பி தூங்கினதுக்கப்புறம் புக்கு முடி வைக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா திரும்ப எந்திரிச்சிக்கிறா. அக்கா ஒரு நிமிஷம் இங்கே கிட்டவா அப்படின்னு சொன்னோன்னே அக்காவோட முடிய தடையை பார்த்துட்டு இருக்கிறா. என்னாச்சு என் கட்டிங் உனக்கு பிடிக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு குயிலா கேட்டுகிட்டே இருக்கிறா. இல்லைக்கா நீ இதில் பார்க்குறப்ப ரொம்பவே க்யூட்டாக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. அப்படின்னு சரி நீ நல்ல பையனை படுத்து தூங்க அப்படின்னு சொல்லிட்டு விளக்க அணைச்சிட்டு ஸோ என்னோட ஆர்மரை போட்டுக்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே நகரத்துக்குள்ளே போகிறா. அந்த 3 திருடங்களுமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அந்த வீட்டை என்ன பண்ணுறது, நம்ம கள்ள தூக்கி போடலாம் அப்படின்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. டே நம்ம வேணா அந்த வீட்டை பேசாமல் கொளுத்திடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த குயிலாவும் வந்துகிட்டே இருக்கிறா. எனக்கு தெரிஞ்சு அவங்க அப்பா ரொம்ப கோலை இருந்தனால தான் ஓடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்க வீட்டு காசையெல்லாம் பேசிகிட்டு இருக்கானுங்க. அவங்க 3 பேர்த்தையுமே பார்த்தீங்கன்னா அப்படி கதற எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா கொண்டுட்டு அந்த இடத்துல குயிலா என் தம்பி எனக்காக என்ன வேணா செய்வானா, நானும் என் தம்பிக்காக என்ன வேணா செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தக்கரையை துறைச்சிட்டே இருக்கிறா. அன்னைக்கு காலையிலே பார்த்தீங்கன்னா டான் ரோர் அப்படிங்கிற ஒரு டீம் குழு பார்த்தீங்கன்னா இங்கே கோத்தரை தேடி கிளம்பிட்டே போயிட்டே இருக்குது. ஸோ அவங்க போயிட்டு இருக்கும்போது அந்த கோத்தரோட ஒரு பாட்டு கீழே வந்துருக்கும்ல, அதை எடுத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சித்திரட்டர் ஏதாவது பிரச்சனை அப்படின்ட்டு இருக்கும்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, வாங்க நம்ம தேடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஜெரிகோ இங்கே குதிரையில் போய்கிட்டே இருக்கிறா. மழை நின்ன உடனே அவனோட ஆர்மர் உடஞ்சிருக்குல்ல, ஸோ அதனால் அதை ஒட்ட வைக்கிறதுக்கு ஏதோ பசை தேடி பார்த்தீங்கன்னா அந்த பையன் போயிருக்கிறான். இங்கே கோத்தரோட உடம்புல பார்த்தீங்கன்னா எல்லா ஆர்மருமே கீழே உதிர்ந்து விழுந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அடுத்த காலையில் ஃபுல்லாக வெடிஞ்சிருச்சுல அப்படின்னா சரி நம்ம புது நகரத்துக்கு வந்துட்டோம், இனிமேல் நம்மளோட வேலையை காட்ட வேண்டியதான், நம்மளோட பார் இந்த இடத்துல செட் பண்ண வேண்டியதா அப்படிங்கிறாங்க. அப்படின்னா இங்கே எங்களை கூட்டு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி ஹாக்கோட அம்மா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அங்கே பேசிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் டிஎன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்க, நீ ரொம்பவே டயர்டாக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் சொல்கிறப்பல சரி கேப்டன் அப்படிங்கிறாங்க. சரி அப்படின்னா நம்ம பார் செட் பண்ணுறதுக்கு முதல் வேலையை நீங்கள் 2 பேருமே போய் முதல்ல போஸ்ட் ஓட்டுங்க அப்படிங்கிறாங்க ஊருக்குள்ளே. ஆனால் நம்ம எலிசபெத்தை இப்போ நம்மளோட சேர்ந்ததுனால அவ்வளோ வாண்டட் லிஸ்ட்டில் இருக்கால, இப்போ அவளை என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கேட்டுகிட்டே இருக்குது. கவலைப்படாத, நீ எந்த ஆபத்தில் இருந்தாலுமே என்னை கூப்பிடு, நான் உடனே அந்த இடத்துல வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலித சொல்லிட்டே இருக்கிறா. இதை கேட்டவனே இங்கே இடத்துல எலிசபெத்துக்கு வெக்கமாக இருக்குது. அப்படின்னா ஒருவேளை நீ வேஷம் போட்டு போறியா ஊருக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஊருக்குள்ளே நிறைய வேஷம் போட்டுட்டு போ, இல்லைனா இந்த கடலுக்கு நீ வேஷம் போட்டு போவேன், அந்த மாதிரி பார்க்குறதுக்கு செமையாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நான் முகத்துக்கு ஒரு மாஸ்க் போட்டாலே சரியாக இருந்துக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா சரி கழட்டு நானே உனக்கு அதுக்கு போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளோட பேண்டிஸ் வந்து கட்டிகிட்டே இருக்கிறா. டே அவளே மாற்றிக்குவா, நீ ஒன்று தொடாதரா அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் கத்திட்டே இருக்கிறான். ஸோ அவங்க எல்லாருமே போனதுக்கப்புறம் நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றான். கேப்டன் இப்போ நாம் என்ன பண்ணுறது அப்படிங்கிறாங்க. நாம் ஃபஸ்ட்டு எந்த மிருகத்தை பெருசாக பிடிச்சிட்டு வரோமோ அவங்க தான் இந்த போட்டியில் ஜெயிச்சுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மெலித சொல்லிட்டே இருக்கிறான். அப்படின்னு சரி இந்த போட்டியில் நான் தான் ஜெயிப்ப பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த ஸ்வாட் இல்லாதனால எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல நான் என் கையிலேயே பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 3 பேருமே கிளம்பி போயிட்டாங்க. ஊருக்குள்ளே போந்த நம்ம 2 பேர் அதாவது ஹாக் எலிசபெத் பார்த்தீங்கன்னா போஸ்டர் ஓட்டிட்டு இருக்கிறாங்க. நிஜமாலுமே மெலிதாஸுக்கு அந்த ஸ்வாட் இல்லைன்னு எந்த பிரச்சனையுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. தெரியல அவன் வச்சிருந்தா அந்த ஒரே ஒரு உடஞ்ச ஸ்வாட் தான், அதை வச்சுக்கிட்டே அவன் சமாளிச்சுட்டு இருக்கிறான் அப்படின்னு ஹாக் பேசிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் ஒளிஞ்சுக்க இங்கே நிறைய ஹோலிக் நைட் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரும் புதற்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற ஹோலிக் நைட்டில் எல்லாருமே இவங்களை தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னாச்சு ஹோலிக் நைட்டை பார்த்து பயந்துக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மஞ்சள் கலர் துணி போட்ட பையன் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பின்னாடி இருக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் எல்லாரும் ஹோலிக் நைட்டுக்கு பயந்துக்கிட்டு தான் இருக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நீ யாராவது, நீ எதுக்கடா எங்களை பின்தொடர்ந்து வந்துருக்கிறா, அது மட்டும் இல்லாமல் எங்கள் பின்னாடி எதுக்கு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக் வந்து திட்டிக்கிட்டு இருக்குது. ஆனால் மனுஷருங்க நான் உங்களை பயமுறுத்திட்டு நினைக்கிறேன், நான் ஃபஸ்ட்டு என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன், என் பேர் தான் ஆலன். ஸோ உங்கள் 2 பேர்த்தோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுகிட்டே இருக்கும்போது நாங்கள் எதுக்கடா எங்களோட பேர் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹாக் திட்டுது. அடாடா ஒரு பண்ணியில் பேச எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் நம்ம பேசுகிறது அதுக்கு புரியுது அப்படிங்கிறாங்க. ஆமாம் முதல்ல நானே அப்படி தான் ஆச்சரியமாக பார்த்தேன் அப்படிங்கிறாங்க. அப்படின்னா நம்மளோட பேர் சொல்ல வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல காட்டு பகுதியில் சார் கோத்தர் எப்படி அங்கே குகைக்குள்ளே இருப்பான்ல, குகைக்குள்ளே இருக்கிற கோத்தர் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த சிலை கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சி, அதாவது அவனோட ஆர்மர் உடஞ்சி அவன் காட்டு பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கிறான். என்னன்னு பார்த்தா இங்கே நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட வேட்டை பொருள் எல்லாத்தையுமே கொண்டுட்டு வந்துட்டாங்க. ஸோ இங்கே இடத்துல பேனி ஏகப்பட்ட மிருகங்களை அதாவது முயல்குட்டியை வேட்டையாடிட்டு வந்திருக்கிறான். நம்ம மெடிதஸ் ஒரே ஒரு பெரிய ஸ்வாடை வச்சிருக்கிற நரியை வந்து வேட்டையாடிட்டு வந்திருக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம கிங் என்ன பண்ணுறான்னு பார்த்தா கோட்டை விட்டு தூங்கிட்டே இருக்கிறான். விளையாடாமல் மரியாதை போய் ஏதாவது வேட்டையாடிட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு
டேய் கிங், நீ மட்டும் போய் மரியாதையாக நாங்கள் கொண்டு வந்ததோட அதிகமாக கொண்டு வரலன்னு வச்சுக்க, நீ தான் தோற்றதை அறிவிக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் நீ தான் எல்லா வேலையும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு பேன் சொல்லிட்டே இருக்கிறான். நான் இது கூட எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறாங்க. சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, நீ நல்லா ஒரு பெரிய மிருகத்தை கொண்டு வந்திருந்தீங்கன்னா உனக்கு டிஎன் நல்லா பேசுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி சரி நானே போய் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் ஒத்துக்கிட்டான். ஆனால் காட்டு பகுதிக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சத்தம் மாதிரி கேட்குது. இந்த மாதிரி சத்தம் ஹாக் வந்து வயிற்றால போகும்போது தானே கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல மெலிதாஸ் கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கிறான். இங்கே பாடுறான், அந்த பண்ணிக்கெல்லாம் வயிற்றால போகுமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல பேன் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான். எலிசபெத், நீ ஒன்றும் இந்த மாதிரி ஆளுங்க கேட்டாலாம் நீங்கள் பேசவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிட்டு இருக்குது. ஆமாம் ஹாக், நீ சொன்ன மாதிரி நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எனக்கு உங்களோட பேர் தெரிஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் எலிசபெத், நீங்கள் ஹாக் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஆலன்கிறவ பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ நீங்கள் 2 பேருமே பிணை கைதிகளா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து வந்து போஸ்டர் பார்க்கும்போது எலிசபெத்தோட போஸ்டர் இருக்குது. தயவு செஞ்சு எங்களை காட்டி கொடுத்துறாதீங்க, வேணா என்ன வேணா எடுத்துக்கோ, எலிசபெத்தை விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் பேசிகிட்டே இருக்குது. பரவாயில்ல, என்னை விட்டுருங்க, நான்லாம் உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஆலன் பேசிகிட்டே இருக்கிறோம். உனக்கு ஏதாவது பணம் தேவைப்படுதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் கேட்டுகிட்டே இருக்கும்போது, இல்லை எனக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ஏதோ ஒரு தேவை இருக்குது, அந்த தேவைக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. என்னது ரொம்ப பிடிச்சவங்களா அப்படின்னா அவங்க உங்களோட காதலியே என்ன அப்படிங்கிறாங்க. காதலியா? காதல் தான் இருக்கிறதுலே சிறந்த ஃபீலிங்கு. அது காதல் ஒருத்தன் மேலே வருது. அப்பேற்பட்ட காதல் எனக்கெல்லாம் யாருமே வரல. உங்களுக்கு யாராவது பிடிக்குமா, உங்களுக்கு யார் மேலேயாவது காதல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் வந்து ஆலன் கேட்டுகிட்டே இருக்கும்போது எலிசபெத் வெக்கப்பட்டுக்கிட்டு மெலிதாஸ் வந்து நீ நல்லா இருக்கிறனா நானும் நல்லா இருக்கிறேன், அண்ட் அது மட்டும் இல்லாமல் உனக்கு எதாவது ஆபத்துன்னு சொல்லி நான் டக்குன்னு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் சொல்லியிருப்பான்ல. அதுதான் பார்த்தீங்கன்னா எலிசபெத்துக்கு ஞாபகம் வருது. அவன் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறா. எனக்கு அந்த மாதிரியெல்லாம் யாருமே இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலன் சொல்லிகிட்டே இருக்கும்போது இல்லை எனக்கும் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேசிகிட்டே இருக்கிறான். ஸோ இங்கே ஒரு சீனை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே ஏகப்பட்ட ஹோலிக் நேட் எல்லாருமே செத்துருக்கிறாங்க. நம்ம டீம் 3 பேருமே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க்குறாங்க. அங்கே செத்துட்டு இருக்கிற ஒருத்தன் கிட்ட போயிட்டு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெலிதாஸ் கேட்டுகிட்டே இருக்கிறான். ஸோ டான் ரூர் வந்து அந்த பெரிய ஆர்மர் போட்ட மிருகக்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்கிட்ட ஏனும் வராதிங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பைத்தியக்காரனாட்ட உடறிட்டு அவன் பார்த்தீங்கன்னா செத்துட்டான். என்னடா ஆச்சு, அவன் ஏதோ பிளாக் ஆர்மர் போட்டு ஏதோ ஒரு மிருகம் இருக்குன்னு சொன்னான். அப்படின்னா இது அவன் தானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங் சொல்லிட்டே இருக்கிறான். ஆமாம் கன்ஃபார்மாக இது அவன் தான், உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்குதா இல்லையா, கோத்தர் திரும்ப வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதா சொல்லிட்டே இருக்கிறான். அவன் இந்த மாதிரி இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்கிறான், நான் இங்கே வருவான்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவனை தடுக்கிறது எப்படின்னே தெரியல அப்படிங்கிறாங்க. சரி 3 பேர் எப்படியாவது போய் தடுத்து பார்ப்போம், ஏன்னா அவங்களோட ஆரை இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அவங்க எங்கேயும் மூவ் ஆகிற மாதிரி தெரியல அப்படின்னு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு காட்டு பகுதிக்குள்ளே வெளியே போய் பார்த்தா தான் தெரியுது. அந்த இடத்துல டான் ரோர் அப்படிங்கிற ஒரு டீம் குழு இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீம் கோத்தரை போட்டு தள்ளுறதுக்காக ரெடியாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இந்த மிருகம் தான் நம்ம ஃபஸ்ட்டு ஹோலிக் நெட் எல்லாத்தையுமே போட்டு தள்ளிருக்குன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, அந்த ஹோலிக் நெட் எல்லாருமே சாதாரண மனுஷங்க, நம்மக்கிட்ட அதெல்லாம் ஈடு கொடுக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அந்த செமட்டை முடி வச்சிருக்கிறோம் பேசிகிட்டே இருக்க. த்ரெடர் உனக்கு என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டுகிட்டே இருக்கிறான். அதே சமயத்தில் 70 லீசன்ஸில் இருக்கிற 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கோத்தரை காப்பாற்றுறதுக்காக சண்டையில் இறங்குறானுங்க. ஸோ இவங்க 3 பேரும் இந்த இடத்துல வந்துட்டாங்களா அப்படின்னா கொஞ்சம் பெரிய பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ கோத்தருக்கு இப்போ ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோத்தரை வந்து கத்திட்டே இருக்கிறான். நான் அந்த இடத்துல வந்து தேடுறதுக்குள்ள நீ என்னென்ன வேலை பண்ணிட்டு இருக்கிற பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலன்கரை வந்துட்டு இருக்கிறான். டேய் நீ யாராவன் சாதாரணமாக இந்த இடத்துல வந்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பேன் கத்திட்டே இருக்கிறான். என்ன பண்ணுறது, நான் எனக்கு பசையை தேடுறதுக்கு போனேன், ஆனால் எனக்கு பசை எதுவுமே கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோத்தருக்கு பயமாக இருந்து அந்த இடத்தை போட்டு நொறுக்கிட்டே இருக்கிறான். எல்லாரும் தப்பிச்சு ஓடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு 70 லீசன்ஸ் பார்த்தீங்கன்னா செதறிட்டானுங்க. அதே சமயத்தில் அந்த டான்ரோர் அப்படிங்கிற டீமுமே பார்த்தீங்கன்னா கோத்திர அடிக்கிறதுக்காக பறந்து வந்துட்டு இருக்காங்க. கோத்திரமே பார்த்தீங்கன்னா அந்த இடத்த அப்படியே அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கிறான். அங்கே இருக்கிற ஒரு பொண்ணு பார்த்தீங்கன்னா கோத்திரோட கையை பிடிக்க, ஸோ கிங்கு பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்ஸ் வந்து ஒருத்தனை அடிச்சிட்டு இருக்கிறான். ஸோ உன்னோட கையை கொஞ்சம் நேரத்துக்கு வேலை செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட டீமில் இருக்கிற ஒரு கையை வந்து உரைய வச்சுட்டான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த கையுமே வெட்டி பார்த்தீங்கன்னா அவங்க டீம்மேட்டை காப்பாற்றிருக்கிறாங்க. நிஜமாலுமே இந்த டான்ரோர் அப்படிங்கிற ஒரு க்ளூ வந்து ரொம்பவே மோசமாக இருப்பாங்களா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிட்டு இருக்கும்போது த்ரெட்டர் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கோத்திரோட ஆர்மரை அறுக்கிறதுக்காக ஏதோ வேலை பண்ணிகிட்டே இருக்கிறான். பேன் அடிக்க போய்கிட்டே இருக்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா காணாமல் போயிட்டேன்னு பார்த்தா இது ஒரு இல்யூஷன். ஸோ இங்கே ஏகப்பட்ட பணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பணத்துக்குள்ள தான் ஒழிஞ்சிட்டே இருக்கிறான். இப்போ பாரா இறுதி அடி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பு விடும்போது அந்த இடத்துல அந்த அம்பை யாரோ பிடிச்சிட்டாங்க. யாரா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஆச்சரியமாக இருக்குது. மெலிதாஸ் பேன் எல்லாருமே ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் தெரியுமா, முன்ன பின்ன தெரியாத சண்டை கூட போட தெரியாத ஒருத்தன் இந்த புனக்கிடங்களை அப்படியே மறைஞ்சிக்கிட்டு வந்து ஒன்றும் தெரியாத ஒருத்தனை அடிக்க போகிறான். நம்ம இதெல்லாம் கேட்கறக்கு எப்படி இருக்குது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆலன்கரை பேசிட்டே இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஷீல்டு உடஞ்சினா உங்களுக்கு தான் ரொம்ப பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு க்ரீன் கலரில் வச்சிருக்கிற ஹேர் பார்த்தீங்கன்னா அப்படியே பிங்க் கலரில் மாதிரி நான் தான் கோட்ஸ் என்ன ஃப்ளஸ்ட் கோத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டே இருக்கிறான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு ட்விஸ்ட்டாக இருக்கும்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஏன்னா கோத்திரங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு பெரிய ஆர்மர் போட்ட மிருகமாக தான் இருக்கும்னு நானும் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் உருவத்தில் இருக்கிற ஒரு பையன் அப்படி காட்டியிருக்காங்க. ஸோ இதுக்கு மேலே எபிசோடு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.